ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். மோகன முத்து ஜீவரத்தினம் மேம்பவள கொடிவடம் மோதி மார்பில் புரளும் ஜோதி முகத்தில் வாரி இறைக்குதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் திருமறை குருபெருமானாக எப்பவும் நமக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் நமக்கு வருகின்ற அந்த யமபடரை எப்படி நீக்கி கைலாயத்தில் சொர்க்கபதியில் நம் எல்லோரையும் ஆக்குகின்றார்கள், திருமறையாக நின்று எப்படி திருமறையாக விளங்கி கொண்டு அந்த சொர்க்கபதி வாழ்வில் நம்மை ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கே எடுத்து அருளர்ஷிப்பாக வழங்கியிருக்காங்க. முதல்ல வாசகங்களை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவாக்கியம் எண் 3 பக்கம் 9. சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 3 பழைய அச்சுநூல் பக்கம் எண் 9. சாதிகளின் கர்த்தாவே. அந்த மூர்க்க கால இளமை பருவத்தில் எமது உள்ளத்தில் ஒரு துணிச்சலான எண்ணம் வந்து பூத்து நின்றது. நித்திய வாழ்விற்கான அறிவறிந்த ஒரு சாதியை, ஓர் ஊரை நாமே உண்டாக்கி கொள்வோம். இவர்கள் நம்மோடு ஒட்டாவிட்டால் போகட்டும் என்று நினைத்தோம். பிறகு நமது தவவேல் வலிமை ஏற்றத்தால் விளைந்த கூறிய சத்திய அறிவு கொண்டு பார்க்க எல்லா சாதி மதங்களின் பழக்கத்தில் உள்ள வேதாந்தங்கள், அனுஷ்டானங்கள், வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழுகின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்ச்செயல் இல்லை. யமனை மிகைக்கும் தவ வணக்க நிஜ செயலாகிய சர்வ மதங்களினுடைய அந்த மெய்ச்செயல் யாவரிடத்தும் இல்லை என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் எமக்கு தெரிய வந்தது என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி வேதத்தில் உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த திருவாக்கியம் மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உதயமான திருநாளில் வெளியாகிய அருள்வர்ஷிப்பு. அதில் ரத்தின சுருக்கமாக சில வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டோம். மிகப்பெரிய பகுதியாக ஒவ்வொரு பகுதியும் நிறைய வரிகள் வருகின்றன, அதனால் ரத்தின சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம். அப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்ட பகுதியில் அந்த ஜீவரட்சிப்பு எண்ணம் ஏற்கனவே நமது தெய்வம் அவர்கள் நமக்கு எல்லோருக்கும் வேதத்தில் வழங்கியிருக்கும் வேதமாமறையில் வழங்கியிருக்கும் ஜீவரட்சிப்பு எண்ணமாக நாம் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அந்த எண்ணம் இங்கே எப்படி இருக்குதுன்னா, ஒரு துணிச்சலான எண்ணம் என் உள்ளத்தில் வந்தது என்று மின்னி காமிக்கிறாங்க. அப்போ துணிச்சல் என்பது எங்கே இருக்குது? எண்ணத்தில் இருக்கு அல்லவா. அப்போ அந்த நடந்த சம்பவங்கள்லாம், அந்த சரித்திரங்களை எல்லாம் நினைவுபடுத்தி வர்றப்ப அந்த துணிச்சலான எண்ணம்
வந்தது என்று பேசி வர்றாங்கல்லவா. ஆமா. அதை என்றெல்லாம் பேசி வந்து நமக்கு வந்து அந்த யமனுகா செயலை எப்படி நடத்தி வைக்கிறாங்க என்பதை பின்னாடி சொல்லி வர்றப்ப அந்த பகுதி மட்டும் படிங்க. நமது தவவேல் வலிமை ஏற்றத்தால் விளைந்த கூறிய சத்திய அறிவு கொண்டு பார்க்க பார்க்க எல்லா சாதி மதங்களின் பழக்கத்தில் உள்ள வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழுகின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்ச்செயல் இல்லை. யமனை மிகைக்கும் தவ வணக்க நிஜ செயலாகிய சர்வ மதங்களினுடைய அந்த மெய்ச்செயல் யாவரிடத்தும் இல்லை என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் எமக்கு தெரிய வந்தது. அப்ப எல்லா அந்த இதற்கு முன் உண்டான வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடு அதிலெல்லாம் என்ன பேசி வர்றாங்கன்னா படிங்க அங்கிருந்து. எல்லா சாதி மதங்களின் பழக்கத்தில் உள்ள வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழுகின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்ச்செயல் இல்லை. அப்போ அந்த எவருடைய கையகத்திலும் அல்லவா, எவருடைய கையகத்திலும் என்பது நம்ம கையில், அந்த மதங்களை பின்பற்றி வருகின்றவர்களுடைய கை என்பது இங்கே கை என்பது துணியாக இருக்கு அல்லவா. அதை பற்றிய பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. அதை தான் இங்கே சொல்லி வர்றாங்க. அப்போ அந்த வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் இவையெல்லாம் வந்து எல்லாம் இறைவனை தரிசிக்க தான் உண்டு பண்ணது ஒவ்வொரு மதங்களும். அதை பற்றிய பேச்சு இல்லாமல் அது ஊமையாகவே இருக்குது. அதுக்கு துணி கொடுக்காம அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் மட்டும்தான் துணி கொடுத்தாங்க. அவர்களை பின்பற்றி வந்தவங்க துணி கொடுக்கல. அதை தான் இங்கே சொல்லி வர்றாங்க அல்லவா. அதை சொல்லி வந்து யமனை மிகைக்கும் தவ வணக்க நிஜ செயல் யமனை மிகைக்கும் தவ வணக்கம். அப்ப யமனை மிகைக்கின்றது எதுன்னு இங்க மின்னி காமிக்கிறாங்க அல்லவா. அப்போ அந்த யமனை மிகைக்கும் இல்ல, அதுக்கு மேல வர்றதே முதல்ல முடிச்சிடலாம். வேத வேதாந்தங்கள் அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழுகின்ற எவரது கையிலும் அம்மதங்களினுடைய மெய்ச்செயல் இல்லை என்பதை சொல்லி வர்றாங்க. அப்ப அது வந்து வெறும் ஊமை எழுத்தாக தான் அந்த வேதம் இருக்கு. அது துணி கொடுக்க ஆள் இல்லை. அப்போ அந்த மெஞ்ஞான மகத்துக்கள் தூள திருமேனியில் விளங்கிய காலத்தில் மட்டும் அந்த வேதம் பேசுனுச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எடுத்து பேசுவதற்கு ஆள் இல்லை. அதை தான் இங்கே சொல்லி வர்றாங்க. அதை சொல்லி வந்து அந்த யமனை மிகைக்கக்கூடியது என்ன என்பதை பேசி வர்றாங்க. யமனை மிகைக்கும் தவ வணக்க நிஜ செயலாகிய சர்வ மதங்களினுடைய அந்த மெய்ச்செயல் யாவரிடத்தும் இல்லை என்று இந்த பகுதியை நிறைவு செய்றாங்க அல்லவா. என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் எமக்கு தெரிய வந்தது என்று அவங்க சொல்லி வர்றாங்க. அப்ப யமனை மிகைக்கும் தவ வணக்கம் அல்லவா. அப்ப அந்த யமனை மிகைத்தல்னா ஓவர்டேக் பண்றது, மிஞ்சி வருவது. அப்ப அந்த யமனை தாண்டி வருவது, அவனை கீழே தள்ளிவிட்டு மேலே கொண்டு வருவது என்னன்னா அந்த தவ வணக்கம். அப்போ அந்த தவ வணக்கத்தை தான் நமக்கு பொன்னரங்க தேவாலயத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அந்த வணக்க நேரங்களில் வேதங்கள் ஓதப்படுது அல்லவா. ஒவ்வொரு வணக்கத்துலேயும் வேதங்களை ஓதுறோம். அப்போது அதில் என்ன நமக்கு சொல்லி வர்றாங்க, அந்த வேத வாக்கியங்களில் மான்மியம் வருது. காலையிலேருந்து படிக்கிறப்ப இப்போ பஞ்சனை எழுச்சி படிக்கிறோம் அல்லவா. அப்புறம் ஆதி மான்மியம் படிக்கிறோம். அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் படிக்கிறோம்.
மாலையில் ஆதிமை உதயபூரண வேதாந்தம், அப்புறம் வணக்கம் முடிஞ்சதும் திருப்பி திருவாக்கியங்கள் படிக்கிறோம், அப்புறம் இரவு தெய்வ தேடு ஊடகம் படிக்கிறோம். எல்லா நூலும் கவர் ஆகிடுதுங்களா? 5 நூலும் கவர் ஆகிடுது, தீர்க்க தரிசனத்தையும் சேர்த்து. அப்போது அதை பற்றிய பேச்சு நம்மக்கிட்ட வரணும். அதை தான் இங்கே நமக்கு சொல்லி வர்றாங்க. அப்போ அதுதான் யமனை மிகைக்கும் அந்த தவ வணக்கம். அப்போ அந்த வணக்கத்தில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நடுவில் அந்த அசலை காட்டக்கூடிய அந்த யமனை மிகைக்கும் அந்த தவ வணக்கம், அது திருமறையை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா? அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியில் திருமறையாக விளங்கி கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த திருமறை குருபெருமானாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ யமனை மிகைக்கும் தவ வணக்கம். அப்போ அந்த வணக்கம் தான் நமக்கு மந்திரஸ்திரமாக எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படின்னா முறையான வணக்கம், அது நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திரஸ்திரம். இது திருவருட்குறள் 258. அப்போ முறையான வணக்கம் நல்லா கணங்கொண்டு பார்க்கணும் அந்த வாசகத்தை. இப்போ வணக்கம் முறையான வணக்கமாக இருக்குது. அது என்ன முறையான வணக்கம் அப்படின்னா, அதை தெய்வ திருப்பாடல்களின் திரட்சியில் தோத்திர பாடல்களே கொடுக்குறாங்க. முறையான வேதாந்தம் எல்லாம் முன்னுதுப்பில் ஊறி வந்து மூதூர் ஏற்றும். இது நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனி செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த முறையான வேதாந்தம் எல்லாம், அது அல்ல எல்லாம். அப்போ எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி என்று 293வது திருவாக்கியத்தில் அந்த பாடல் வரிகள் கொடுக்குறாங்கல்லவா? அது நிறைய பேசலாம், அது தனி தலைப்பு, அது இருக்கட்டும். இப்போ அந்த எல்லாம் என்பதற்காக எடுத்தது. அப்போ இங்கே முறைக்கு வருவோம். முறையான வணக்கம், அது மாசற்ற இரக்கம், அது மனித வடிவெடுத்த மாசற்ற உடலே. அப்போ அது மாசரு மாமரை கொண்டலுடன் தேசம் வலம் வரும் காலத்திலே அல்லவா? மாசை இருக்கக்கூடியது, அது மாசற்றது அல்லவா? அது மாசரு மாமரை கொண்டல். இப்போ இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளை நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? ஆக இப்படி அந்த முறையான வணக்கம், அது நிஜ வணக்கம், அது தவ வணக்கம், அது தவமாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ தவம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அதை பற்றி பேசுவது தவம், ஒரு இடத்துல கேட்பதுவே தவம். அப்போ இதெல்லாம் நமக்கு எளிமையாக எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா? ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த வேதத்தின் சிறப்பை நமக்கு எடுத்து சொல்லி, வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிரூபணை செய்து, அது யமனை மிகைக்கும் தவ வல்லபமாக தவ வணக்கமாக அப்படிதானே வருது. யமனை மிகைக்கும் தவ வணக்கம், அது அல்லவா அந்த மெய்ச்செயல், நிஜ செயல், அது அல்லவா அந்த நிஜ செயல். அப்போ நிஜவேதம் அங்கா பிசகாது இங்கே. வந்தது நிஜம், வந்தது பொய்யல்ல, வந்தது நிஜம்தான் ஐயா வளர்கையில் ஆயம் தன்னை. இங்கேயும் அந்த ஐயா என்பதை மின்னி காமிக்கிறாங்க. வந்தது நிஜம்தான் ஐயா, அவங்க அந்த நிஜமாக இருக்காங்கல்லவா? விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என்று தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஐயாவை? ஆக இப்படி அந்த நிஜவேதம் அங்கா பிசகாது இங்கே என்று இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு அந்த வேதத்தின் சிறப்பை எடுத்து வழங்கி, இப்படி யமனை மிகைக்கும் தவ வணக்கமாக அது நிஜ செயலாக நமக்கு இப்படி வழங்கி, இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு அவர்கள் திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமனை மிகைக்கும் தவ வணக்கமாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள், இப்படி திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.